நான் அடித்த மணி கடவுள் கேட்டதோ இல்லையோ, நம்ம பிச்சு மணி அடித்த மணி கடவுள் கேட்டுருச்சுங்கிற மாதிரி சரியான டைமிங். கன்னி ராசியில் பிறந்தாலும் சரி, கன்னி லக்னத்தில் பிறந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்க தான் வைஸ் சான்சலர், இவங்க தான் ப்ரொஃபஸர், இவங்களுக்கு தான் மெரிட்டு ஸ்காலர்ஷிப்பு, மெரிட்டு சீட்டு கிடைக்கிறது, அவார்ட்ஸ் கிடைக்கிறது. பாரத ரத்னா அவார்டு, இங்கே தமிழ்நாட்டில் அவார்டு, நந்தி அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பேருக்காக சொல்கிறது கிடையாது. ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூலு, காலேஜு, கிளப்பு, இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு தலைமை பீடமாக நீங்கள் மாறுவீங்க, நிறைய பேர் லீடர்ஸாக மாறுவாங்க, நிறைய பேருக்கு வந்து வேண்டான்னு சொன்னாலும் பதவி தள்ளிட்டு வரும், நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும், ஒரு பெரிய ஒரு கழகத்தை ஒரு கட்சியை நடத்துகிற அளவுக்கு ஜாதகம் மாறும். கண்ணியில் யார் இருந்தாலும் சரி, குட்டி அப்பார்ட்மெண்ட்டே நீங்கள் லீடராக உட்காருவீங்க. சிம்பிள், அவ்வளோதான் மேட்ரு, ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். என் ஜாதகத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்னு எனக்கு தெரியலன்னா அந்த வலிமைக்கு ஏற்ற நடக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 25 பேர் இருக்காங்கன்னா அந்த 25 பேருக்கு இவர் தான் வந்து மெயினாக சேர்மனாக இருப்பார். ஒரு கோவில் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா அந்த கோவில் டோட்டல் தர்மை தர்மகர்த்தாவாக இவர் தான் இருப்பார். ஒரு காலேஜில் இருக்காருன்னா நீங்கள் தான் டீன் ஆக போகிறீங்க. இல்லை சார் நான் ஒரு கிளப்பு வச்சுருக்கேன்னா கிளப்பில் நீங்கள் தான் மெயின் பிரசிடென்ட் ஆக போகிறீங்க. இல்லை சார் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நீ தான் ஏன் தலைவன், அப்படி தான் மாறும். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுனா எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தட்டும். அது உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இளைய சகோதரன், சகோதரி, இவங்கனால ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்குகள் வந்துன்றதா கூட அது கிளியர் ஆகிடும். 100% கடன், தொழில் கடன் எது வாங்கினாலும் சரி அது கண்டிப்பாக முடிஞ்சிடும். அது ஒரு பெரிய ஒரு வெற்றி ஸ்தானம்னே சொல்லலாம்.